ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா சீனி கிழங்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து அவ்வளோ நல்லது. கேலரியுமே வந்து உங்களுக்கு வந்து நார்மல் பொட்டேட்டோ ஸ்வீட் நார்மல் உருளைக்கிழங்கை விட இது வந்து ரொம்ப நல்லது. வெயிட் லாஸுக்கும் சரி நம்ம உடம்புக்கே நல்லது. நான் வந்து தோலை வந்து உரிச்சிட போகிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். தோலை உரிச்சிட்டு இந்த சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து ரோஸ்டட் ஸ்வீட் பொட்டேட்டோ தான் பண்ண போகிறேன். அவனில் வச்சு இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அதில் நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கும் தெரியுமா, அது வந்து இன்னுமே நல்ல இதாகும், செம்ம ஸ்வீட்டாகும் ரோஸ்ட் ஆகும்போது. ஸோ எந்த ஒரு வெஜிடபிளுமே அப்படி தான் ரோஸ்ட் பண்ணும்போது அதோட ஸ்வீட்னஸ் வந்து இன்னுமே கூடும். நான் உங்ககிட்ட போன வாட்டி சொன்னேன்ல, பம்கின் சூப்புக்கு நான் அப்பப்போ பம்கினை பாயில் பண்ணுறதுக்கு பதிலாக ரோஸ்ட் பண்ணி எடுப்பேன். அதே மாதிரி தக்காளி சூப்புக்கு கூட தக்காளியை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இதை இப்போ வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக தான் கட் பண்ண போகிறேன். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக ரோஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிடுவோம். ஸோ சர்க்கரைவள்ளி கிழங்கு ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வச்சுருக்கிற இந்த பேக்கிங் ட்ரேயில் ஆட் பண்ணிடலாம். நான் எப்போவுமே கொஞ்சம் ஒரு 1 or 2 மொத்தமாக பண்ணி வச்சுருவேன். அப்போனா ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்குன்னு தனியாக அப்புறம் செய்கிறது வந்து ஒவ்வொரு மீலும் செய்கிறது கஷ்டம். அதனால் செய்யும் போதே அட்லீஸ்ட் ஒரு 2 மீலுக்கு தக்கன நான் பண்ணிடுவேன். இப்போ இன்றைக்கும் இது பண்ணியிருக்கேன், நாளைக்கும் இதை எடுத்துக்கிற மாதிரியே நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மிச்சம் வரக்கூடியதை நான் வந்து எப்படியும் இது 3 நாளைக்கு கூட பத்தும். ஆனால் சம்டைம்ஸ் நான் வந்து இதை ஹாஃப் ஆட்டு டிவைட் பண்ணி பாதி செஞ்சோன்னா ஒரு கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை மேலே ஊற்றிடலாம். கொஞ்சமாக சால்ட்டு பெப்பர் மட்டும் போட்டு நான் வந்து ரோஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்பைஸ் வேணுமோ எது வேணாலும் போட்டு. ஸோ இதை நல்லா டாஸ் பண்ணிட்டேன். இப்போ அவனை 220 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வச்சு ஒரு 30 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் விட்டுறலாம். ஸோ இது நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ 1/4 கப் கீன்வா நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு சாஸ் பேனில் போட்டுட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றிடலாம் இதில். ஸோ கீன்வாலாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சமாக குக் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து செய்யும்போதே வந்து 1 கப் அளவுக்கு குக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக குக் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகணும், அது வரைக்கும் குக் ஆகணும். அது எப்படியும் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு மீலும் நீங்கள் தனித்தனியாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு மடியாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் மொத்தமாக மீல் ப்ரெப், நான் உங்களுக்கு வீடியோ வேணுமான்னு சொல்லுங்கள். வெயிட் லாஸ் மீல் ப்ரெப் வீடியோ நான் வேணால் உங்களுக்கு எடுத்து போடுறேன், இதெல்லாம் நீங்கள் அட்வான்ஸாக செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து ரெடியாக ஃபுட்டு நமக்கு இருக்கும்போது நம்ம வந்து டக்குன்னு அதை எடுத்து சாப்பிடுவோம். இல்லாட்டி வந்து நமக்கு ஐயோ மடியாக இருக்கும், இதுக்குன்னு செய்யணுமேன்னு நினச்சிட்டு நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக ஹெல்த்தியாக சாப்பிட முடியாமல் கூட போகலாம். நான் இதில் வந்து ஏன் மொத்தமாக நான் போட்டு பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் ஒரு கை ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து முளைக்கட்டின ஸ்ப்ரவுட்ஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு பச்சையாக இதை சாப்பிடும்போது ஒரு மாதிரி வயிறு வலி வந்து வரும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ரைஸ் குக் பண்ணும்போது மில்லட்ஸ் குக் பண்ணும்போது இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் போட்டுருவேன். ஸோ அது வெந்துடும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ரெசிபி சேனலில் இருக்குது, லிங்க்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மூடியை போட்டு மூடி இந்த கீனுவா குக் ஆகிற வரைக்கும் விட்டுறலாம். எப்படியும் ஒரு 10-15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். நம்ம கீனுவா இந்த சைட் குக் ஆகிட்டுருக்கா. நான் வந்து இன்றைக்கி ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா சிக்கன் எதுவுமே எடுக்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் தான். கொண்டக்கடலை வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் மீல் ப்ரெப் பண்ணி வச்சுருவேன். மொத்தமாட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான கொண்டக்கடலை, அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் தேவையான கொண்டக்கடலை வேக வச்சுருவேன். அப்போ நம்ம எப்போ ஸ்நாக்குக்கோ எதுக்குனாலுமே ஒரு இன்ஸ்டன்ட் ப்ரோட்டீன் மாதிரி இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் பாதி வெங்காயம், பாதி கேப்சிகம், 2 பல்லு பூண்டு. ஸோ இதை ஆட் பண்ணி
இதை வந்து ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணுவோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கொண்டக்கடலை கறி எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆனால் ட்ரை ஆகிட்டு ஒரு கொண்டக்கடலையை வந்து வெறும்போல் அந்த பவுலில் போட்டு சாப்பிட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ரைஸ் பவுல் மாதிரி தானே நம்ம பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் அதுக்கு மசாலா போட்டு கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆக்கிட்டு நம்ம வந்து அந்த பவுலில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். கீனுவா கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு 2 minutes வதக்கிடலாம். ஸோ இதில் வந்து ஒரு தக்காளி வச்சுருக்கேன். தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes இது ஃப்ரை ஆகட்டும். ஸோ இதுக்கு கூடயே நான் வந்து இங்கே வச்சிருக்கிற கொண்டக்கடலையும் போட்டுற போகிறேன். இதெல்லாம் ரெடியாக நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு. ஸோ உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இது வந்து ஒரு 5 minutes குக் ஆகிட்டுருக்கு. தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சாச்சு. ஸோ இதோட ஃப்ளேவரை வந்து நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு வந்து நான் இந்த பாவ் பாஜி மசாலா இருக்குல்ல, அதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த மசாலா பொடி உங்களுக்கு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் பாவ் பாஜி மசாலா போட்டோன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் உப்பு அதுக்கு தக்கனதான் ஆட் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாவ் பாஜி மசாலாவில் உங்களுக்கு வந்து ஒரு உப்பு இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் ஏதாவது போடணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த டேஸ்ட் பார்த்துட்டு வேறு சில்லி பவுடர், கரம் மசாலா பொடி, எந்த மசாலா பொடி உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ வெறும்போல் கொண்டக்கடலையை சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மசாலா கொண்டக்கடலை செஞ்சு முடிக்கிறதுக்கு இடையில நம்ம கீன்வாவும் ஸ்ப்ரவுட்டட் கீன்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இவ்வளோதான். கீன்வா குக் ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸி. அதனால தான் நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சுப்பேன். பட் இவ்வளோ காணம் என்னால் சாப்பிட முடியல அப்படின்னா இதில் பாதியை நான் எடுத்து வச்சுருவேன். ஆக்சுவலி இவ்வளோ சாப்பிட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது, கொண்டக்கடலை இருக்குது, இந்த இது இருக்குது. ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ கீனுவா வந்து குக் ஆகிடுச்சு. இது வந்து இன்னுமே ஹெல்தி. ஏன்னா நம்ம ஸ்ப்ரவுட்டும் போட்டிருக்கிறதுனால, ஸ்ப்ரவுட் வேக வச்சுட்டதுனால உங்களுக்கு வயிற்றுக்கும் ஒன்றும் செய்யாது. ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப கேலரி கம்மி. நார்மல் இதை விட ஸ்ப்ரவுட் வந்து ரொம்ப கேலரி கம்மி. ஸோ இதுவும் ரெடி. ஸோ இந்த ரெண்டும் குக் பண்ணுறதுக்கு இடையில நம்மளோட அவனில் வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நான் ஒரு பவுலில் வச்சு சாப்பிடுவேன். ஹெல்த்தியும் கூட, நல்லா இருக்கும். பாருங்க. ஓகே, ஸோ இதுவும் ரெடி. ஸோ நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி, கீனுவா ரெடி, கொண்டக்கடலை ரெடி. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ரைஸ் பவுலில் வைக்கும்போது அதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு சாஸ் தேவை. இந்த சாஸோட நேம் வந்து கிரீன் காடஸ் சாஸ்ன்னு. இது வந்து கொத்தமல்லி கீரை, ஸ்ப்ரிங் ஆனியன், பூண்டு, எலுமிச்சைச்சாறு, தயிர் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சாஸ். நல்ல பச்சை கலரில் இருக்கும். இதை நீங்கள் வந்து ரைஸ் பவுலில் எல்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த சாஸை நீங்கள் ட்ரிசில் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் சாஸுக்கு வந்து பூண்டு கொஞ்சம் நிறைய தேவை. பூண்டு தான் மெயின். ஒரு மிக்சி ஜாரில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொத்தமல்லி கீரை ஒரு கப் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புதினா இருக்குன்னா புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதினா என்கிட்ட இல்லை. ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 3 ஸ்ப்ரிங் ஆனியன், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ். ஒரு பாதி லெமன்லேருந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சால்ட்டு. உங்களுக்கு சப்போஸ் நல்ல காரமாக இது வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. நான் வந்து பெப்பர் தான் ஆட் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இதை நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுதான் நம்மளோட சாஸ். ஓகே ஓகே, நம்மளோட கிரீன் காடஸ் சாஸ் ரெடி. இங்கே பாருங்க. இதை நீங்கள் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தான் உங்களுக்கு தேவை. மிச்சத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை டேஸ்ட் பார்த்துட்டு ஏதாவது வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேற லெவலு.
ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு பவுல், ஒரு ஷாலோவான பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து ஆக்சுவலி சாப்பிடும்போது இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், பட் ப்ரெசன்டேஷனுக்கு வேண்டி உங்களுக்கு வச்சு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேஸில் எப்போவுமே உங்களோட மெயின், ஸோ நான் பாதி கீனுவா, ஒரு சைடில் ஸ்வீட் பொட்டேட்டோ, அடுத்து நம்மளோட கொண்டக்கடலை. ஸோ இது நம்மளோட குக்ட் வெஜ். இது இப்போ ரா வந்து குக்கும்பர், இன்னைக்கு வந்து குக்கும்பரும் தக்காளி. இப்போ நம்மளோட க்ரீன் கார்டஸ் சாஸ், இந்த சாஸ் இருக்குல்ல, ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் ட்ரையான ஐட்டம், அதனால இந்த சாஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஸ் தான் சாஸ் அதனால. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட ரைஸ் பவுல் ரெடி. இதில் வந்து கொஞ்சம் கலருக்கு வேண்டி பொமிகிரானட், அது கலரு ஒன்று, இன்னொன்று வந்து டேஸ்ட்டுமே கொடுக்கும் உங்களுக்கு.